வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. கூட்டு அந்த இருக்கு விளக்குமாறு கணக்கு கூட்டணுமா? அது காலண்டரில் ஏன்ப்பா கூட்டுற? பள்ளிக்கூடத்து நோட்டு எடுத்து கூட்டு. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கல்ல ஒரு ஷார்ட்ஸு போட்டேன், நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பொறுங்க இன்னும் ஒரு வாரம் தானே, அதுக்குள்ள சஸ்பென்ஸை வெளியில் சொல்லக்கூடாது இல்லையா? ஒரே ஒரு வாரம். அதுலேயே ஒரு அக்கா பொங்கி எழுந்துட்டாங்க. என்னங்க நீங்கள் அப்புறம் எங்களை வந்து என்னது கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, சொல்லுன்றீங்க சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? மீடியாவில் சொல்ல முடியாததாக இருந்தால் சொல்லாதீங்க, சொல்லுங்க. சொல்கிறதா இருந்தால் பட்டுன்னு போட்டு உடைங்க. நாங்களே என்னமோ சொன்னாங்களே அந்த இதுக்கு நல்ல பேர் ரெஸ்ட் இல்லைங்க, கவலையாக இருப்பாங்களே, பேர் என்னது? எனக்கு வாயில் ரெஸ்ட்டா இல்லையே, நல்ல பேரே. இருங்க, நான் யோசிச்சேன்னா வந்துடும். அந்த இதில் இருக்கோம், அந்த இதில் இருக்கிறவங்க தான் வருவாங்க யூடியூப்க்கு. ஏலே என்ன பொம்மையா அது பிள்ளையை சுற்றி, அதில் உள்ளவங்க தான் யூடியூப் வருவாங்க. நீங்கள் இது இதுலேயும் எங்களை குழப்பி விடுறீங்களே எப்படின்னாங்க. கவலைப்படாதேக்கா, ஒரே ஒரு வாரம் தான். ஆமாம், தெரிஞ்சு போயிடும். ராதாம்மா என்ன ஆனாலும் பரவாயில்ல சங்கரி. புள்ள தொட்டியில் வேன் வருது, பள்ளிக்கூடத்து வேன் வருது, ஏற்றி விட்டுருவேன். சுந்தரே புள்ள தூங்குதுடா. அது அழுதாதான் ஆட்டணும், தூங்குதானே செய்யுது. ஐயோ ஆரம்பிச்சுட்டாங்க எங்கேயோ. நீங்கள் எல்லாம் ஓய வைக்க முன்ன இந்த மன சோர்வு இருப்பாங்களே, அதுக்கு இங்கிலீஷ் என்ன தெரியாதுமா? என்னமோ ட்ரஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. அதில் உள்ளவங்க தான் வருவாங்கன்ட்டு அந்த அக்கா சொன்னாங்க. ஆமாம், கவலைப்படாதேக்கா. அது எதுக்காக நாங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் வீட்டுக்காரு வியாபாரத்துக்கு போயிடுவார், பையக பள்ளிக்கூடம் போயிடுவாங்க, பாப்பா நான் மட்டும்தான். அப்போ நம்ம சில விஷயங்களை மனசுக்குள்ளேயே வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பலூனு எப்படி ஊதுனா இப்போ வீங்கி போய் டமார்னு வெடிக்கும், அது மாதிரி வெடிச்சு. என்ன நான் வீங்கியிருக்கேன்றீங்க? ஒரு அக்கா கமெண்டில் ஒரு அம்மா, சங்கரி மகளே நீ வத்தி போயிட்டியே இப்படிங்கிறாங்களே, என்னை எப்படி சொல்கிறீங்களே வீங்கி போயிட்டேன்னு. சரி, அவருக்கு அப்படி தெரியுது போல. அதனால் கவலைப்படாதீங்க. அது வெளியில் சொல்கிறதுக்கான காரணம் நம்ம மனக்கவலைகள் கொஞ்சம் குறையுண்டுதே, வேறு ஒன்றும் இல்லைங்க. சொல்லாமையே வச்சுருந்தா என்ன, அதாவது இப்படி சொல்லிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். மனசுக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா மன அழுத்தமாக போயிடும். நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்களே ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி ஆகி போயிடும். அதுக்காகத்தான் மனசுக்குள்ளேயே வச்சுருக்காம உங்ககிட்ட சொல்கிறேன். என் சொந்த வந்தங்களா, அது அம்மா அக்கா தங்கச்சி மகளேங்கிறாங்க, தங்கச்சிங்கிறாங்க, அக்காங்கிறாங்க, பார்த்தீங்களா? இப்படி சொந்தக்காரங்க எங்கள் ஊரில் கூட கிடையாதுங்க. ஆமாம், இன்னும் நல்லா இருக்கியான்னு கேட்குறவங்க கூட என்னைக்காவது, எங்கள் அக்கா எங்கள் அப்பாலாம் கூட என்னைக்காவது தான் பேசுவாங்க. ஆனால் நான் வீடியோ மூலிமா அவங்கக்கிட்ட டெய்லி பேசுகிறேன், பார்த்தீங்களா? ஆமாம், நல்ல மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில், கவலைப்படாதீங்க. எல்லாரும் வாழ்க்கையிலும் அப்படித்தான், மாற்றம் தானே மாறாதது, எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும். உடலுக்கு உயிர் நிரந்தரமில்லை, மண்ணுக்கு அது மாதிரி தான், யாருக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறிக்கொண்டே தான் இருக்கும். அவன் நேற்றுலேருந்து ஒரு கணக்கு போட்டு இருக்கான். இப்போ பிறந்த நாளைக்கு 100 ரூபா வேணுமா, அந்த 100 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுங்க 100 ரூபா கொடுங்கன்னு கேட்டே இருக்கான். அதான் 3 வேளை சோறு திங்கிற பிள்ளை தூங்கு. விளையாடுறதுக்கு ஆளு இப்படித்தாங்க கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்டே திடுறாங்க. ஃபோனு ஹீட் ஆகுதா? ஃபோனு பயன்படுத்தவே இல்லையே. அதுலேயும் ராதாம்மா
மயங்களை கொண்டு ஹாஸ்டலில் சேர்க்க போகிறேமான்ட்டாங்க அப்படித்தேன். பாப்பா தூங்குதுடா. அவனை என்ன செய்யலாம் சொல்லுங்க. படுத்துறாங்க. இவங்களை ஹாஸ்டலில் சேர்த்தாலும் பரவாயில்லையான்னு எனக்கு தோணுது. இந்த புள்ளைய போட்டு வருங்க தொட்டியை எத்தனை ஆட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு கதவை எத்திக்கிட்டு இந்த ஃபோன் பண்ணிட்டேன். வந்துக்கிட்டே இருக்காங்களாம் வேனில் தூக்கிட்டு போகிறதுக்கு. நீ வேண்டாம்ல அப்போ உட்காரு பேசாம. ஏன் கத்துற கதவை அடைக்கிற? அடி கத்தலாமா? பாப்பா தூங்குதா இல்லையா? தூக்கம் வருது. மீண்டும் புதுசா ஒரு சேனல் உதயமே இருக்கு. ஏற்கனவே இருந்த சேனல் என்னாச்சுன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது இப்போ சொல்ல மாட்டேன். இன்னும் ஒரு வாரம் கழித்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் செய்கிற நினைக்கவர்கள் அந்த சேனலோடைய லிங்கை எப்பயும் இவங்களை கமெண்டில் பின் பண்ணுறேன் பாருங்கள். முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது என்னன்னு தெரிலங்க, எனக்கும் 2வது சேனலுக்கு ஒரு ஆசையாக இருக்க மாட்டேங்குது. நானும் ஒரு வருஷமாக ஒரு 4-5 சேனல் 2வது ஓப்பன் பண்ணிட்டே எல்லாமே தங்க மாட்டேங்குது. என்னன்னு தெரில. அதுவும் சரி, அதுவும் ஒரு கால நேரங்கள்னு மாறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புதுசாக ஒரு சேனல் SMB 1988ன்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன். 50 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியாது. சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். இதையுமே ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு சொல்லிக்கிறோம் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் உங்ககிட்ட எப்பயும் போல நான் எதையும் மறைச்சதில்லை. இதையும் எப்படி மறைப்பேன்? வந்து பழைய நினைவுகள் அந்த மாதிரி 90s கிட்ஸு வீட்டில் உள்ள பெரியவர்கள் அந்த மாதிரி நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸு மட்டும் வரக்கூடிய சேனலை கமெண்டில் பின் பண்ணுறேன். SMB அப்படின்னு. எப்படி பாப்பா சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கு கொடுங்க. சில காரணங்களால் அதை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ஒரே வாரத்தில் சொல்கிறேன். அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் வெளியில் வர கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த சேனலை பாருங்கள். முடிஞ்சால் நான் உங்களை வற்புறுத்த மாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு சரியாக அது உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா? அது சொல்கிற வரைக்கும் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பிடிச்சா உங்களுக்கு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். அது உங்கள் விருப்பம். இது வந்து வேண்டுகோள் மட்டும்தான். உங்களை வந்து வற்புறுத்தலை. பிடிச்சா சப்ஸ்கிரைப், பிடிக்கலைன்னா அது அவங்க விருப்பம். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், மாற்றங்கள் மறுபடியும் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது, மாறிக்கொண்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய் சொல்லுங்கள் பார்ப்போம். பாய். என்ன செய்கிற இறங்கு.